வீட்டில் சமைக்க முடியாதவர்கள் வேலைக்கு செல்வோருக்கு உதவியாக ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து சாப்பிடும் வசதி சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வருகிறது. அப்படி சேவை அளித்து வரும் ஒரு புதிய உத்தியை பார்க்கலாம். தான் லஞ்ச் பாக்ஸ் என்ற இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் ஆர்டர் அளித்ததன் பேரில் வீட்டிற்கே வந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் உணவு டெலிவரி செய்யப்படுகிறது. வீக்லி 3 to 4 times நான் ஆர்டர் பண்ணி லஞ்ச் சாப்பிட்றேன். நான் அவங்க ஃபுட் வந்து ஹோம்லியாக இருக்குது. அது தவிர்த்து கம்பேர் டு அவுட் சைட் தேர் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு கிடையாது. அது இல்லாமல் ஆயில் கண்டென்ட் கம்மி. அது ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்குது. சில பேர் வந்து டயட் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி நான் போகிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து வயசானவங்க தான். அவங்களுக்கு எல்லாம் இயர்லி கொண்டு போய் கொடுக்கணும், 1 o'clock கொடுக்கணும். ஆனால் பட் நான் வந்து முன்னாடியே போயிடுவேன். நான் எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து முதல்ல நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியில் போய் திடீர்னு போய் கடையில் போய் ஒருத்தவங்க போய் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால இது ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணால் ஈஸியாக வீட்டில் சமைக்கிற ஃபுட்டுன்றதுனால வீட்டிலே கிடைக்குது அப்படின்றதுனால கொண்டு வந்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அவங்க வீட்டில் நேரடியாக கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்ற டைமிங் கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம். குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் தேவையான விருப்பமான மெனுவை தேர்ந்தெடுத்து பதிவு செய்தால் அவர்களுக்கு உணவு சமைத்து அளிக்கப்படுகிறது. மெனு பேட்டர்னே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை நூடுல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அடிட்டிவ்ஸ் இல்லாமல் எல்லாமே நாங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு அட்ராக்ட். ஸோ நிறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறோம். இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. சிமிலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தே ஸ்டிக் ஆன் டு சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சம் பீப்புள் ராப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கன்வீனியன்ஸ் பேஸ்ட் ஃபுட் அவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்துடும். ஒரு குக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடும். டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். வீட்டு சாப்பாடு என்பதுதான் வாடிக்கையாளர்களின் விருப்பமாக இருப்பதால் அதற்கேற்ற பக்குவத்தில் உணவு தயாரிப்பதாக கூறுகிறார் சமையல் கலைஞர். வீட்டில் வந்து அம்மா எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியாக எந்த மாதிரி சமைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து சமைச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வெளி மாநிலேருந்து வந்து தங்கியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அம்மாக்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் வந்து பொதுவாக இங்கே ஒன்று என்னன்னா எங்களுடைய ப்ராடக்ட் தான். நாங்களே எல்லா மசாலாவும் நாங்களே தான் ரெடி பண்ணுறோம். வெளியிலேருந்து எந்த மசாலாவும் வாங்குறது கிடையாது. வீட்டில் சமைக்க முடியாதவர்களின் தேவைக்காக வீட்டு தரத்தில் உணவு தயாரிக்கப்படுவதால் வயிற்றையும் பதம் பார்ப்பதில்லை என்று கூறுகிறார்கள் வாடிக்கையாளர்கள். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை சரியான சத்துக்களோட வீட்டுல சமைக்கிற பக்குவத்திலே சமைச்சு கொடுக்கறாங்க இது மாதிரியான நிறுவனங்கள். துரித உணவுகளுடைய தாக்கம் இந்த நூற்றாண்டுல அதிகமா இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி வீட்டு உணவு நிறுவனங்களுக்கான வரவேற்பு அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மிருணாளினி.